ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரோ ஃபைலோ வந்து டெலிட் ஆகாது. இந்த மாதிரி எரர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் ஒரு சில ஃபோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாது. அப்படி டெலிட் ஆகாத ஃபோல்டர் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபோர்ஸ் டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாது. அப்படி இருக்கிற ஃபைல் எந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம க்ளோஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, ஃபோர்ஸ் டெலிட்னு ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை டெலிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் ஃபோர்ஸ் டெலிட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். வைஸ் ஃபோர்ஸ் டெலிட்டர் இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 MB வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசர்லேயே டவுன்லோட்ஸில் போய் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. இல்லைன்னா விண்டோஸ் அழுத்தி டவுன்லோட்ஸ் வாங்க. டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப் ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. அக்செப்ட், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் வைஸ் ஃபோர்ஸ் டெலிட்டர்னு இருக்கும், அதை லான்ச் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. எஸ் கொடுங்க. ஃபோர்ஸ் டெலிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஃபோர்ஸ் டெலிட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபைல் ஆட் ஃபோல்டர்னு இருக்கும். நீங்கள் இப்போ ஃபைலை டெலிட் பண்ணுறீங்களா இல்லை ஃபோல்டர் டெலிட் பண்ணுறீங்களான்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அழுத்தி ஒர்க்குங்கிற டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் இருக்க இந்த எக்ஸல் ஃபைலை வந்து என்னால் டெலிட் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபைலை தான் வந்து டெலிட் பண்ணணும். இப்போ வந்து ஃபோர்ஸ் டெலிட்டர் வந்ததுக்கப்புறம் ஆட் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபைலை ஒரு தடவை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் அண்ட் டெலிட்னு இருக்கும். அன்லாக் அண்ட் டெலிட் கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். ஃபோல்டரில் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சா. நீங்கள் ஃபோர்ஸ் டெலிட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக டெலிட் ஆகிடும். கரெக்டான ஃபைலை செலக்ட் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ணுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு கூட போகாது, டைரெக்டாக ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டரை எப்படி டெலிட் பண்ணுறதுனா ஆட் ஃபோல்டர்னு கீழே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் வந்து இஜெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே இது இல்லை. இந்த ஃபோல்டரை வந்து நான் டெலிட் பண்ணணும். இந்த ஃபோல்டர் டெலிட் ஆக மாட்டேங்குது. எப்படி டெலிட் பண்ணுறதுனா ஆட் ஃபோல்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஜெட்னுக்குதா, இந்த ஃபோல்டர் தான் நான் டெலிட் பண்ணணும். கரெக்டான ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா டெலிட் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமல் டைரெக்டாகவே டெலிட் ஆயிரும். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆயிருன்னு காட்டும். ஓகே, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டர் ஆட் ஆயிரும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். ஃபோல்டர் கிளிக் பண்ணி டெலிட் அண்ட் அன்லாக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அழுத்தி அந்த ஃபோல்டரை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருந்தது, அந்த ஃபோல்டரும் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு சில ஃபைல்ஸையோ ஒரு சில சாஃப்ட்வேரையோ வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகாது. சில ப்ரோக்ராமில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதனால டெலிட் ஆகாதுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலே அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோர்ஸ் டெலிட்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிசி ரிலேட்டான பிசி கேம்ஸ் ரிலேட்டான நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.